அனைவருக்கு வணக்கம். நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. அனு இருந்துட்டு அப்பப்போ ராகவும் அபியும் சண்டை போட்டுட்டு பேசிக்காமலே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அணுக்கு கஷ்டமாக இருக்குது. அபி ஒரு நிமிஷம் அபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுக்கா என்ன விஷயன்றாங்க. இங்கே பாரு அபி, நானும் உன்னை கண்காட்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் ராகவும் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? அக்கா சந்தோஷமாக தாக்கா இருந்துச்சுக்கோ, போய் சொல்லாத. நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கீங்க. ஒன்றே என்கிட்ட சந்தோஷமாக இருக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அபி இப்படி என்கிட்ட போய் சொல்ல உனக்கு மனசு வந்ததுன்றாங்க. அப்புறமா அவங்களுடைய அக்கா கிட்ட எல்லாமே மனசு விட்டு சொல்லிடுறாங்க. சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அபி என்ன அபி இவ்வளோ கஷ்டங்களை வச்சுட்டு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி உன்னால சொல்ல முடிஞ்சிது? அக்கா உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ சந்தோஷமா இருப்பேன் தான் நான் அப்படி பண்ணேன்றாங்க. என்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஒன்று போட்டோன்னு சொல்லி நீ முடிவெடுத்தியா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்றாங்க. ஏன்னா நீயும் சந்தோஷமா இல்லாத, இப்போ நாங்களும் சந்தோஷமா இல்லாத மாதிரி ஆயிப்போச்சுன்றாங்க. அக்கா இங்க பாருக்கா, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் முக்கியன்றாங்க. அபி என்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஒன்று போட்டுன்னு எல்லாம் விட முடியுமா அப்படின்றாங்க. இல்லை அபி இதெல்லாம் ரொம்பவே தப்பு, நான் ராகவ் கிட்ட பேசுகிறேன். எப்படியாச்சும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அக்கா. எங்களுடைய லைஃபை விடுங்க அக்கா, எப்படியோ ஒன்று போய்கிட்ட போட்டோன்றாங்க. ஆனால் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணுன்றாங்க. அபி இங்கே பாரு, என் தங்கச்சியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன போய் தப்பு சொல்லுன்றாங்க. நீ நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன்றாங்க. அக்கா நான் நல்லா இருக்கிறனோ இல்லையோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயங்கான்றாங்க. இங்கே பாரு, என்னுடைய லைஃப்பை நினச்சி உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்துடக்கூடாதுக்கா. நீ குட்டி பாஸ் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபி நான் ராகவ் கிட்ட பேசி ஆகவான்றாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அக்கா நம்ம சொன்னதனக்க தெரிய போது சொல்ல வேண்டாங்க்கா அப்படின்றாங்க. ஆனால் அபி உன்னை நினைச்சா கவலையாக இருக்கு அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.